ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான் சிக்கனை. குண்டூர் ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. சீக்கிரமா போய் என்ன பண்ண போறேன். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குண்டூர் சிக்கன் தான் செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குண்டூர் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நம்மளே மசாலா அரைச்சி வேறு லெவலாக செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் பேர்லாம் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க பேர்லாம் நம்ம இப்போ சொல்லிவிடுவோம். ராசமாபாளையத்துலேருந்து சஞ்சய் கோகுல், ஹாய் ப்ரோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிவிடுவோம் ஹாய் ப்ரோன்னு. ஹாய் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குண்டூர் சிக்கனுக்கு வந்து சிக்கன் வச்சுருக்கோம். அதில் வந்து மசாலாலாம் பிரட்டி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அது என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள், தயிர் ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா கறியை மிக்ஸ் பண்ணியாச்சு. அரை மணி நேரம் ஊறட்டும் கறி. அப்படியே வச்சுருவோம். பாருங்க, நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபரோட பேரை சொல்லிடலாம். மன்னார்குடியிலேருந்து குருங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க பேரை சொல்லியிருந்தாங்க. மன்னார்லேருந்து குரு ப்ரோ. ஹாய் ப்ரோ. குண்டூர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அடுத்து சின்ன நறுக்கி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பார்த்தீங்கன்னா குண்டூர் சிக்கனுக்கு வந்து என்னென்ன மசாலா போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்ட பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இது நம்ம வந்து ஸ்பெஷலாக அரைச்ச மசாலா. இதில் என்னென்ன சேர்த்துருவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், பட்டை, பட்டை மிளகாய், கசகசா, வரமல்லி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப காரமாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து எல்லா மசாலாலையும் போட்டு பெட்டை வச்சுருக்கோம். அதை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைபர் சொல்லிடலாம். முகமது உமர் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உப்பு போட்டுக்கலாம், குண்டூர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஸ்பெஷலாக முந்திரி போடணும். முந்திரி போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம்,
பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு, குண்டூர் சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக தான் செஞ்சுருக்கோம். சிக்கனு 1.5 கிலோ. குண்டூர் சிக்கனு வேறு லெவலாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதான் சிக்கனை. அது குண்டூர் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். நல்லா காரம் போட்டு பயங்கரமாக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி சாப்பிட்ற பார்த்து போன வாட்டி நான் எடுத்தேன் ஒன்றுமே இல்லை. சிக்கனோட வெங்காயம் வந்துடும். இந்த சிக்கனையும் அது நம்ம கடைசியாக சேர்த்த முந்திரியையும் வச்சு சாப்பிட்டு வைப்போம். அப்படி இருக்குண்ணே, வேறு லெவலாக இருக்குது. ஆனால் காரம் தான் ஹையாக இருக்குது. இது வந்து குண்டூர் சைஸ் சிக்கன் தான், அதனால் அப்படி தான் செஞ்சாகணும். வேறு லெவல். ஆனால் சிக்கன் செம்ம காரமாக இருக்குது. குண்டூர் சிக்கன் ஆந்திரா சிக்கன் சொல்லிட்டு சமைச்சாப்புல ஆள் செம்ம காரமாக இருக்குது. நம்ம இது மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்போ நம்ம வீடியோக்கு வந்திருக்காரு. வந்து காரமாக சிக்கன் தான் சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து வந்தார். அவர் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். நமக்கு தான் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. செம காரம். உரப்பாக இருக்குன்னு தயிரோட உரைக்கின்ற வெங்காயத்தீங்களா அப்படியே ஏறுது காரம். கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிடலாம். காஞ்சிபுரத்துலேருந்து சதீஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அழகு ப்ரோ, அழகு ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. குண்டூர் ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. இருந்தாலும் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. காரப்பிரியர்கள் இதை மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வாய் தொண்டை கிண்டையெல்லாம் எரியும். ஆனால் சகிச்சு தின்னுட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அமிர்தமாக இருக்குது. லெவலு அவ்வளோதான். வேறு லெவலு ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரமாச்சு செஞ்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.